வணக்கம். கமலா டிவியின் தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுவையில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்துள்ளது. காரைக்காலில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது. சென்னை போலீசார் விசாரணைக்காக அழைத்துச் சென்ற புதுவை நகைக்கடை உரிமையாளரை உடனே விடுவிக்க கோரி வியாபாரிகள் நேரு வீதியில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டது. புதுவை லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர் வீதிக்கான பெயர் பலகையை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் எம்எல்ஏ திறந்து வைத்தார். முதலியார்பேட்டை ரேஷன் கடைகளில் தரமற்ற அரிசி விநியோகம் செய்யப்படுவதாக அப்பகுதியினர் புகார் தெரிவித்ததை அடுத்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். சென்னையில் உள்ள தென்னிந்தியாவிற்கான ரஷ்ய நாட்டு தூதரக துணை தூதர் செர்கே கோட்டாவ் முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுவை வணிகர்கள் சங்கத்தின் சார்பில் 29ஆம் தேதியான நாளை நடைபெறவுள்ள கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக அதன் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுவை வீட்டு வசதி வாரியத்தின் 54 பயனாளிகளுக்கு மாற்று ஒதுக்கீட்டு ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். பால் விலையை திரும்ப பெற கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பாகூர் தாசில்தார் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் பல்வேறு அமைப்புகள் சார்பில் மாவீரர் வீர வணக்க பொதுக்கூட்டம் மற்றும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுவை இளங்கோ நகரில் அமைந்துள்ள கூட்டுறவு வீடு கட்டும் கடன் சங்க அலுவலகத்தில் வீட்டுமனை பத்திரத்தை திருப்பி கேட்டு குடும்பத்தினர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அன்னை சிவகாமி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கான இலவச மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுவையிலிருந்து சென்னை, திருப்பதி, விழுப்புரத்திற்கு இயக்கப்படும் 3 பயணிகள் ரயில்கள் 7 நாட்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. புதுவை காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு கல்யாணசுந்தரம் அறக்கட்டளையின் கீழ் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கேன்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் வழங்கினார். புதுவை ரோட்டரி எலைட் சங்கத்தின் சார்பில் புனித லூயிஸ் கொன்சாகா பள்ளியில் நடைபெற்ற ஓவியப் போட்டியில் மாணவிகள் தூய்மை இந்தியா திட்டத்தை வலியுறுத்தும் ஓவியங்களை வரைந்தனர். கட்சியின் நிர்வாக காரணங்களை முன்னிட்டு இந்திய ஜனநாயக கட்சியின் புதுவை மாநில பொறுப்பாளர்கள் அனைவரும் அவரவர் வகித்து வந்த பொறுப்புகளிலிருந்து நீக்கப்படுவதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. ஜி.கே. வாசனின் புதிய கட்சி பெயர் தமிழ் மாநில காங்கிரஸ் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் சின்னமாக சைக்கிள் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் மீதான மானியத்தை தடையின்றி வழங்க வசதியாக வங்கி கணக்கு மட்டுமின்றி அஞ்சல் நிலையம், கூட்டுறவு வங்கிகளின் கணக்குகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். ஈராக்கில் IS பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்ட 40 இந்தியர்களும் உயிருடன் இருப்பதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளால் கடந்த 30 ஆண்டுகளாக மாநிலத்தின் வளர்ச்சி முடங்கி போய் உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி ஆஸ்திரேலிய தலைநகர் கேன்பராவில் செய்யப்பட்டுள்ள விளக்கு அலங்காரம் புதிய கின்னஸ் சாதனையை படைத்துள்ளது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் பிலிப் ஹியூஸ்க்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அந்நாட்டு அணியுடன் இந்திய அணி மோதும் 2 நாள் பயிற்சி ஆட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் கமலா டிவியின் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.